வணக்கம். நமச்சிவாய. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசணும்னா, சில கர்ம விதிகள்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி தான் பேச போகிறோம். சரிங்களா? இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இதை பற்றி நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பார்க்கலாம். கர்ம விதிகள் நம்பர் 1 எப்படின்னா, நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் நாம் என்ன செய்கிறோமோ அது நம்ம கட்டாயமாக திரும்பி வரும். இதில் எந்த மாறுதலும் இல்லை. நம்பர் 2 என்னென்னா, நமக்கு ஏதாவது தேவைன்னா அதை நாம் தான் மாற்றி அமைச்சுக்கணும். வேறு யாரும் அமைச்சு கொடுக்க மாட்டாங்க. நம்பர் 3 அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கணும்னா அதை நம்ம அப்படியே ஏற்றுக்க பழகிக்கணும். நம்பர் 4 அப்படி நம்ம ஏற்று பழகி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா வாழ்க்கை நம்ம பின்னாலேயே வரும். நம்பர் 5 நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. நம்பர் 6 நம்மளுக்கு நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம் இது எல்லாமே ஒன்றுக்குள்ளே தொடர்புடையது தான். நம்பர் 7 நம்ம எது செய்தாலும் என்ன செய்தாலும் நம்மளையே பழைய காலத்தை நினச்சினக்கூடாது. அப்படி நினச்சினோம்னா நம்ம வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் உண்டாகாது. இருக்கிற வாழ்க்கை நிகழ்காலமும் போயிடும். நம்பர் 8 நம்ம நினைக்கின்ற சிந்தனையும் நம்ம செய்கின்ற செயலும் ஒன்றாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விதிகள். சரிங்களா? இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அதன்படி நடக்க முடியுமா அப்படின்னு நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. வணக்கம்.